அனைவருக்கும் வணக்கம். நாம் போகமாமுனிவர் அருளிச் செய்த 7000 பாடல்களை கொண்ட சப்தகாண்டம் என்கிற நூற்தொகுப்பிலிருந்து பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். முறைமையாய் அறிவுக்குள் மௌனம் ஊன்றி முதிர்ந்து மனம் தேறு மட்டும் திறமாய் நில்லு. திறமையாய் அறிவென்றால் எளிதோமைந்தா தெரிந்து நீ அறிகிறதும் அதற்குள் பாரு. அறமையாய் அறிவினுடைய மூலங்கண்டால் அசடில்லை கற்பூர தேகமாச்சு. சிறமையாய் ஆலயத்து சிவன்தான் வந்து திரட்டி அன்னம் கொடுக்கையிலே உண்ணலாமே. மனதை வயப்படுத்துவது என்பது அத்துணை அற்ப சொற்பமான காரியம் அல்ல. விடாமுயற்சி, குருமார்களுடைய ஆசீர்வாதம், கர்மவினையினுடைய அளவு என்பது தீர்ந்து போகக்கூடிய நிலை, இவையெல்லாம் ஒருங்கே சேரும்போதுதான் ஞானம் என்பது பிறக்கிறது. அறிவுக்குள் மௌனம் ஊன்றி நிற்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். புத்தி, சித்தம் ஆகிய இந்த இரண்டும் அறிவை குறிப்பவை. புத்தி என்பது மேலோட்டமாக சிந்திப்பது, சித்தம் என்பது ஆழ்ந்து சிந்திப்பது, அது ஆழ்மனம் என்பதோடு தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. புறமனம் உலக காரியங்களிலே நம்மை பிணைத்து வைத்திருக்கிறது. அது நம்மை பிணைத்து வைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியவை ஐம்புலன்கள். புலன்கள் வழியாக பார்த்தல், கேட்டல், நுகர்தல், ஸ்பரிசித்தல் ஆகிய காரியங்கள் மூலமாக மனமாகப்பட்டது உலகத்தோடு இணைந்திருக்கிறது. வாயிலே ஒரு பொருளை இட்டு உண்ணும் போது சுவைத்தல் என்கிற நிலையிலே மனம் வேலை செய்கிறது. வாயை கம்மென்று மூடி அமர்ந்திருக்கும் போது ஒரு புலன் நின்றானது. வாசியை சரியாக நடத்தும் போது நாசி வழியே மனங்களை சுவாசிக்கக்கூடிய தன்மையை நிறுத்திவிட முடியும். இதன் மூலமாக இன்னொரு புலன் ஓய்ந்து விடுகிறது. ஈக்கள், எறும்புகள், கொசுக்கள், வண்டுகள் ஆகியவற்றின் தொந்தரவு இல்லாத தனிமையான இடத்திலே அமர்ந்திருந்து வாசி பார்க்கும் போது சருமத்தின் வழியாக ஏற்படக்கூடிய ஸ்பரிசம் என்பது நடக்காத காரணத்தால் மற்றும் ஒரு புலன் ஓய்ந்து போகிறது. காதுகள் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் ஓசையை கேட்க பழகிவிட்டால் புறத்திலே இருந்து வரக்கூடிய ஓசைகளை கேட்காமல் தவிர்த்து விடுகிறது. ஜீவசக்தியாகிய வாயுவின் இயக்கம் உட்புறமாக நடக்கும்போது நாசி வழியே மனங்களை நுகரக்கூடிய தன்மை என்பது இல்லாத ஆகிறது. மலர்களின் மகரந்தம் காற்றிலே பறந்து வந்து சுவாசத்தில் கலந்துவிட்டாலும் கூட அது யோகத்திற்கு தடையாக மாறிவிடுகிறது. இப்படியாக புலன்களை அறிவை கொண்டு ஜீவசக்தியாகிய வாயுவை உற்று கவனிக்கச் செய்வதன் மூலமாக நாம் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் அறிவு என்று சொல்லக்கூடிய சித்தத்தை கொண்டு மனத்தை வயப்படுத்துவது என்பது அத்துணை சுலபமான காரியம் இல்லை மகனே என்று போகமாமுனிவர் குறிப்பிடுகிறார். நீ அறிகிறதும் தெரிகிறதுமாக இருக்கக்கூடிய சகல விஷயங்களையும் ஜீவசக்தியாகிய வாயுவிலேயே பார். அறிவினுடைய தொடக்கம், அதனுடைய மூலம் என்பது எது என்பதை நீ அறிந்துவிட்டால் இது உனக்கு சுலபமாக மாறிவிடும். அறிவு என்பதனுடைய தொடக்கம் என்னவோ அது மனமாகவே இருக்கிறது. மனதிலிருந்துதான் புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகியவை பிரிந்திருக்கின்றன. ஆனால் மனதிலிருந்து பிரிந்து வந்த ஒரு கூறாக இருக்கக்கூடிய சித்தம் மனத்தை வயப்படுத்த வல்லதாக இருக்கிறது. இதை நிதானமாக வாசியை உற்று நோக்குவதன் மூலமாகவும் சந்திரகலையை, சூரியகலையை சரியாக இணைத்து பயன்படுத்துவதன் மூலமாகவும் சாதிக்க முடியும். அப்படி சாதித்துவிட்டால் அறிவினுடைய மூலம் என்பது மனம்தான் என்பதை புரிந்து கொண்டு விட்டால், மனதை வயப்படுத்துவதற்கு வாசிதான் வழி என்பதை புரிந்து கொண்டு விட்டால், நம்முடைய தேகம் என்பது எந்தவிதமான களங்கமும் இல்லாத கற்பூர தேகமாகும். கற்பூரம் எரிவதை பார்த்திருக்கிறோம். அது எரிந்து முடிந்தான பிறகு எதுவுமே இல்லாமல் அங்கே வெற்றிடம் மாத்திரமே மீந்திருக்கிறது. மற்ற எந்த ஒன்று எரிந்தாலும் அங்கே சாம்பல் மீந்திருக்கிறது. ஆனால்
கற்பூரம் என்பது எரியும் போது அது எரிந்து முடிந்தான பிறகு அங்கே எதுவுமே இல்லாமல் வெற்றிடமே ஏற்படுகிறது. இதுபோலவே இந்த மனித வாழ்க்கை என்பது சடுதியிலே எரிந்து மறைந்துவிடக்கூடிய கற்பூரத்தைப் போல சில வினாடிகளிலே நீங்கிவிடக்கூடியது என்பதை காட்டுவதற்காகவே ஆலய வழிபாடுகளிலே கற்பூரத்தை ஏற்றி வைத்து வழிபடுவது என்பது ஒரு மரபாக உருவாக்கப்பட்டது. இது நிலையற்ற வாழ்க்கை, வினாடியிலே முடிந்துவிடும், இதன் மீது நீ பற்று வைக்காதே என்பதை புரியப்படுத்துவதற்காகவே கற்பூரத்தை கொளுத்துவதை ஒரு வழக்கமாக நம்முடைய வழிபாட்டு முறைகளிலே உருவாக்கி கொடுத்தார்கள். இதை சரியாக உணர்ந்து மனதை வாசிகளை நிலைப்படுத்திவிட்டால் சிவன் அன்னத்தை கொடுப்பார், அதை நாம் உண்ண முடியும் என்று குறிப்பிடுகிறார். அன்னம் என்பது எது? சிரசின் உள்ளிலே இருந்து கீழே இறங்கி வரக்கூடிய அமிர்தபானமே அன்னம் என்று ஆகிறது. அன்னராஜாவே பெரிய ராஜா என்று ஞானபிதா சித்தவேதத்திலே சொல்லி இருக்கிறார்கள். அன்னம் என்பது எது? ஜீவசக்தியாகிய வாயு. ஜீவசக்தியாகிய வாயுவாகிய அன்னத்தை உண்பவருக்கு மோட்சம், முன்னேற்றம் என்றே சித்தவேதத்திலே ஞானபிதா குறித்திருக்கிறார்கள். எனவே அன்னம் என்று அழைக்கப்படக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை உண்ண வேண்டும். அந்த வாயுவை உண்பவருக்கு தேகம் பலப்படும், மோட்சம் சித்திக்கும் என்பது கருத்தாகிறது. பூட்டிட்டு நாளாக வெளியின் உள்ளே புகழ்கின்ற சோதிகைப்பார் பொருளே தோன்றும். கூட்டிட்ட ஒவ்வொன்றாய் கடந்து கூடு, கொள்கியதோர் மூன்றான வரையின் உள்ளே மாட்டிட்ட மேற்கண்ணின் மணித்தாயப்பா, மறுவி நின்ற கொலுக்கான கண்ணுண்டோ சொல். மீட்டிட்டு மேலான பதம் இதுதான் சென்றால் வேதாந்த முடிவான வெளியுமாச்சே. வேதாந்தத்தின் முடிவாக இருக்கக்கூடியது வெட்டவெளி. நாம் எத்தனைதான் இந்த உடலையோ இந்த உலகத்தையோ வைத்து ஆராய்ந்து பார்த்தாலும் இறுதியாக நம்முடைய ஆன்மா சென்று சேரக்கூடிய இடம் என்னவோ அது வெட்டவெளியாகிய ஆகாயத்தின் நடுவாம்பாகமாகிறது. நாளாக வெளியின் உள்ளே புகழ்கின்ற சோதியை பார், அங்கே பொருள் தோன்றும் என்று குறிக்கிறார். நாளாக வெளியின் உள்ளே, நாலு என்று சொல்லப்படுவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு தான். இந்த நான்கு வெளியின் உள்ளே, ஞானபிதா சித்தவேதத்திலே குறிப்பிடக்கூடியதான ஒரு வார்த்தை இங்கே. வெளியின் உள்ளே, வெளியில் உள்ளே, வெளியே என்று சொல்லியாகிவிட்டது, பிறகு உள்ளே என்று வேறு சொல்லுகிறாரே, இது உள்ளே வெளியேவா, என்ன இது புரியாத குழப்பமாக இருக்கிறதே என்று தோன்றக்கூடும். இங்கே வெளி என்று சொல்லப்படுவது வெளிப்பக்கம் அல்ல, வெட்டவெளியாகிய பரவெளியாகிய ஆகாயம். அந்த பரவெளியாகிய ஆகாயத்தின் உள்ளே ஜோதி என்பது இருக்கிறது. வெளியிலே இருக்கக்கூடிய ஆகாயத்தின் நடுவிலே இருக்கக்கூடிய ஜோதியை நாம் சென்றடைவது என்பது இயலாத காரியம். ஆனால் ஆகாயத்தின் மறுபிம்பமாக சரசருக்குள்ளே இருக்கக்கூடிய பரவெளியாகிய ஆகாயத்தின் நடுவிலே வீற்றிருக்கக்கூடிய ஜீவனாகிய ஜோதி பிரகாசத்தை நாடுவது, சென்று சேர்வது என்பது சுலபமானது. எனவேதான் அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கும் என்கிற கருத்துப்படி சித்தர் பெருமக்கள் நமது சிரசின் உள்ளே இருக்கக்கூடிய வெளியின் உள்ளே இருக்கிற ஜோதியை பார்க்க சொன்னார்கள். இப்போது வெளி உள் என்பதற்கான பொருள் விளங்கி இருக்கும். கூட்டிட்ட ஒன்றாக ஒவ்வொன்றாக கடந்து கூடு, ஒன்றொன்றாக கடக்க வேண்டும். ஒன்றொன்றாக என்பது எதை குறிக்கிறது? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை, சகஸ்திரதலம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆதார ஸ்தானங்களை ஒவ்வொன்றாக மெல்ல மெல்ல மனதின் திறத்தை கொண்டு, அறிவின் வன்மையை கொண்டு கடக்க வேண்டும். அப்படி கடக்கும் போது மேற்கண்ணின் மணித்தாய் மறுவி நின்ற கொலுக்கான் என்று சொல்லுகிறார். மேற்கண், கீழ்கண், இந்த இரண்டு கண்கள். மேற்கண் என்று சொல்லப்படுவது மேலே உயர்த்தி நிறுத்தப்பட வேண்டிய சந்திரகலையை குறிக்கிறது. சந்திரன், சூரியன் ஆகிய இந்த இரண்டும் கண்களாகின்றன. சந்திரன் என்பது இடது பக்கத்தையும் சூரியன் என்பது வலது பக்கத்தையும் குறிக்கிறது. இந்த இரண்டு வெளிகளோடும் இது தொடர்புடையதாக இருக்கிறது. மேற்கண்ணின் மணித்தாய், மேற்கண் மேலே உயர்த்தப்பட வேண்டிய கண், சந்திரன் என்கிற கண். அந்த கண்ணை சரியாக உயர்த்தி பிடிக்க வேண்டும். அப்படி பிடிக்கும் போது நமக்கு ஒரு அதிசய ஜோதி
ஒரு பிரகாசம் என்பது காணும். அந்த பிரகாசத்தை காண்பதற்கு நம்முடைய ஊனக்கண்கள் உதவாது. உள்கண் என்று சொல்லக்கூடிய அகக்கண்ணாகிய ஞானக்கண் மாத்திரமே உதவும். இதை தாண்டி இந்த பிரகாசத்தையும் கடந்துவிட்டால் அப்பால் இருக்கக்கூடியது வெட்டவெளியாகிய முடிவான ஆகாயம்தான் என்று போகமாமுனிவர் குறிப்பிடுகிறார். ஆச்சென்ற வெளி என்றால் இருண்ட வெளி அல்ல. ஆதியாம் உன் மனைத்தாய் விளக்காய் நின்றாள். ஓச்சென்ற ஒளி என்றால் ஒளியும் அல்ல. ஓஹோஹோ இருவருந்தான் ஒன்றி நின்றார். காச்சென்ற நிராகாரம் காணலாகும். கண்டு உடனே மனது ஊன்றி கலந்து போகும். வாச்சென்ற விளக்கொளியில் விட்டில் வீழ்ந்து மாண்டது போல் மனம் சென்று மறுவும் தானே. வெளி என்று சொல்லிவிட்டால் அது முற்றிலும் இருட்டான ஒரு இடம் என்று கருதிவிடக்கூடாது. அது முழுவதும் இருட்டான இடம் அல்ல. உன்னுடைய மனைத்தாய் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய இந்த உடலை காத்து நிற்கக்கூடிய சக்தியாகிய தாயாகிய ஜீவசக்தியாகிய வாயு என்பது ஒரு மெல்லிய பிரகாசமான ஜீவ விளக்காக உள்ளே நின்று உன்னை காத்து நிற்கிறாள். அந்த இருண்ட வெளியிலே ஜீவனுடைய பிரகாசம் என்கிற சின்னஞ்சிறிய வெளிச்சம் ஒன்று இருக்கிறது. வெளிச்சம் என்று சொல்லிவிட்டால் நாம் புறத்திலே பார்க்கக்கூடியதை போன்ற ஒரு பிரகாசமான வெளிச்சமா என்று கேட்டால் அதுவும் இல்லை. இருட்டா என்றால் அது இருட்டும் அல்ல. வெளிச்சமா என்றால் அது வெளிச்சமும் அல்ல. இருளும் ஒளியும் இரண்டாக கலந்திருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான நிலை. இது வார்த்தைகளால் வர்ணிக்கப்படக்கூடியது அல்ல. இருவரும் தான் ஒன்றி நின்றார். இருள் ஒளி என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டும் கலந்து நின்ற ஒரு கலப்படமான மங்கலான ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் என்பது பிரகாசத்தையும் கொண்டிருக்கிறது, குளிர்ச்சியையும் கொண்டிருக்கிறது. இதை தாண்டி மேலே செல்லும் போது நிராகாரம் என்று சொல்லக்கூடிய ஆதாரங்களை கடந்த நிராதாரம் என்கிற நிலை அங்கே காணப்படுகிறது. அந்த வெளிச்சத்திலே, அந்த பிரகாசத்திலே மனத்தை நிறுத்தி வேறெங்கும் மனம் சிதறாதபடியாக கவனமாக சிரசிற்குள்ளே தோன்றக்கூடிய அந்த பிரகாசத்திலேயே மனத்தை நிலைநிறுத்தி காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் போது மனம் என்பது ஜீவனில் கலக்கக்கூடிய நிலை என்பது அங்கே ஏற்பட்டுவிடும். பிரகாசமான ஒரு தீபத்தை ஏற்றி வைத்திருக்கிறோம். எங்கிருந்தோ பறந்து வந்த வெட்டில் பூச்சி இது ஏதோ உண்பதற்கு தோதான ஒரு பழம் போல் இருக்கிறது என்று கருதி அதிலே விழுந்து மாண்டு விடுகிறது. அதை போல உள்ளே இருக்கக்கூடிய பிரகாசத்தை மனதிற்கு அடையாளம் காட்டி இதோ பார் நீ தேடி வந்த பிரகாசம் என்று அறிவை கொண்டு சொல்ல வேண்டும். மனம் ஆனந்தப்பட்டு அந்த பிரகாசத்தை நாடி இதோ இதோ நான் தேடி வந்த பிரகாசம் என்று அதை நோக்கி நகர்ந்து 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 மெல்ல மெல்ல உள்ளே செல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமாக மனம் அந்த பிரகாசத்திற்குள்ளே கரைந்து காணாமல் போகிறது. இப்படி காணாமல் போய்விடுவதுதான் முக்தி அல்லது மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. முதலிலே மனதிற்கு இந்த பிரகாசத்தை லேசாக காட்டி அதிலே ஒரு நாட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த நாட்டத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரே வழி சந்திரகலை சூரியகலையை ஒன்றாக இணைக்கச் செய்ய வேண்டும். இந்த இரண்டும் தனித்தனியாக இருக்கக்கூடிய இந்த இரண்டும் இணையும் போது அங்கே ஒரு பிரகாசம் ஏற்படுகிறது. அந்த பிரகாசத்தை காணும்படியாக, அந்த பிரகாசத்திலேயே லயப்படும்படியாக மனதை பழக்க வேண்டும். மனம் அந்த பிரகாசத்தை தொடர்ந்து பார்த்து பழகிவிட்டால் பிறகு அதிலிருந்து மீண்டு வருவதற்கு விருப்பமில்லாமல் அந்த பிரகாசத்தோடு கலந்து இரண்டர கலந்து மறைந்து போகிறது. இந்த மறைந்து போன நிலை ஆகாய வழியிலே அங்கே இருக்கக்கூடிய ஜீவனோடு மனம் இரண்டர கலந்து முக்தி அல்லது மோட்சம் என்பதை கொடுக்கிறது. இதுதான் யோக சாதனத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவமாகிறது. இந்த உண்மைகளை அனுபவத்தில் மாத்திரமே உணர முடியும். வெறும் வார்த்தைகளால் அச்சிட்ட காகிதங்களிலே வாசித்து பார்ப்பதால் அடைய முடியாது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.